வணக்கம் காயத்ரி மேம், வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தாமு சார். ரொம்ப நல்லாவே இல்லை. இந்த வருஷம் முடியும் பொழுது இத்தனை வருத்தங்கள் கஷ்டங்கள் இருந்தால் கூட 2025 எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம இறைவனை பிரார்த்திப்போம். அண்ணாமலை அவர் ஹோப் சார்பாக எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா இந்த இயர் முடியும் போது ஒரு ஒரு சந்தோஷமான முடிவும் இல்ல, வருஷம் தொடங்கும் போதும் சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. திமுக என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ அந்த நாள் முதல் தமிழகத்துக்கு கஷ்டம்தான். ஸோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, அண்ணாமலை மாதிரியான ஒரு தலைவர் வந்தப்ப ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரு அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் பேசும்போது அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தார். ஒண்ணும் இல்லை, இப்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த நிகழ்வே அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தாருன்னா என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுத்திருப்பார். சோ அதுக்கும் மேல நல்லதை பண்ணணும் மக்களுக்கு அப்படின்றதுக்காக தான் அந்த பதவியை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தார். அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தப்போ ஒரு ஸ்கூல் குழந்தை அந்த மாதிரி ஒரு கொடூரம் நடந்தது அப்படிங்கிறது தான் அவருக்கு அவ்வளவு பெரிய இன்சிடென்டா மனசுல ஒரு வடுவாக பதிஞ்சு அதை அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக மட்டும் அந்த கேஸை எடுத்துக்காம அது எதனால வந்தது, அப்ப அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறத பின்னால போய் பார்த்து அதற்குரிய நடவடிக்கையும் சேர்த்து எடுத்தாரு அப்படிங்கறத அவர் பல சந்தர்ப்பத்துல சொல்லியிருக்காரு சார். அப்போ அதைக்கும் விட மேல யாரா இருக்க முடியும்? ஒரு அரசியல்வாதியால தான் இங்க பாலிசி டெசிஷன்லயோ இல்ல சட்டங்கள்லயோ மாற்றம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக அதற்கு அடுத்த ஒரு படிநிலையை எடுக்கணும்னு வந்துட்டு நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கூட வரலையே. அப்ப நாம என்ன நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலையே. நீங்க ஒரு மாநிலத்தினுடைய தலைவரா இருக்கீங்க, ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவரா இருக்கீங்க. ஆனால் நாம எதிர்பார்க்கின்ற மக்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றத்தை நம்மளால கொடுக்க முடியலையே அப்படின்னு ஒரு சகோதரனாக அந்த இடத்துல நிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கு சார். தாம் பொண்டாட்டி தாம் புள்ள தன்னுடைய பேரம்பேத்தி யாருக்கு வந்தாலும் இப்படிதான் சார் நிப்பாங்க. மக்களுக்கு நல்லதை செய்யணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துல வர்ற ஒவ்வொரு தலைவனுக்கும் இந்த கோபம் இருக்கும். அந்த கோபம் வரலன்னா அவன் அந்த மக்களுக்கு பொது பணி செய்யணும்னு வர்ற தலைவரே கிடையாது. அதாவது அரசியலுக்கு வரணும், தன்னுடைய குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கணும், குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நல்லதை செய்யணும், எல்லாமே அவனை சுத்தி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரியான தலைவர் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா அண்ணாமலை சார் எல்லாரும் அரசியல் பண்றாரு, அவர் அரசியல் பண்றாருன்னு சொல்றாங்க சார். அந்த அரசியலுக்காக கூட நீங்க உங்களை வருத்திக்கிறதுக்கு தயாராக இல்லையே. அப்போ ஒருத்த தான வருத்திக்கிறான், உங்களை கஷ்டப்படுத்தல, நான் என்ன கஷ்டப்படுத்திக்கிறேன், அப்ப நான் இன்னும் நல்லா செய்யணும், நான் இன்னும் நல்லா வேலை பார்க்கணும் ஒருத்தர் செஞ்சா உங்களுக்கு அது கோமாளித்தனமா தெரியும், நக்கலா தெரியும். ஒருத்தர் சொல்றாரு வெட்கமே இல்லாமல் உன்னுடைய ஆட்சியில இது நடந்திருக்குது, அதற்கு கூட ஒரு வெட்கம் இல்லாமல் இனிமே அவர் சாட்டையாலேயே அடிச்சுக்க வேண்டியதான், செருப்பே போட்டுக்காம இருந்துக்க வேண்டியதான். என்ன கேவலமான பொது புத்தி உங்களோடதான் இருக்குது. இல்ல, உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடிய அமைச்சரே இத பத்தி என்ன சொல்றாரு? ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொண்ணுக்கு நடந்துருச்சு, இதையே நீங்க அரசியல் ஆக்குறீங்க. இதே இவனோட பொண்ணா இருந்துச்சுன்னா, இதே இவனோட பேத்தியா இருந்துச்சுன்னா, இதே இல்ல இவனோட அக்காவோ தங்கச்சியோ இல்ல அண்ணனோ தம்பியோட பொண்ணா இருந்தா இப்படி பேசுவாங்களா? இல்ல என்ன, அதாவது அமைச்சர்கள் பேசுறத பாருங்க. ஒருத்தர் பேசுறாரு, ஏன் அந்த நேரத்துல அந்த பொண்ணு வெளியில போச்சு, இதுவா சார் கேள்வி? வெட்கப்பட வேண்டாமா? ஒரு அம்மா வெட்கம் இல்லாம அதுவும் ஒரு லேடி அது வெட்கம் இல்லாம என்னோட ஒரு விவாதத்துல பேசுது. இதற்காக தான் சொன்னோம், சிஎம் ஆளுநரா இருக்கணும்னு சொல்லி துணைவேந்தராக நியமிக்கிற பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், வேந்தராக இருக்கணும். ஏன்னா ஒரு சிஎம்க்கு தான் இண்டு இடுக்கெல்லாம் தெரியும்னு. சிஎம் அந்த புதருக்கு பின்னாடி காப்பாத்த போறாரா? என்ன கேவலமான ஒரு பொழப்பு. இங்க இருந்து உண்ணாவை பாரு, இங்க இருந்து உத்தரப்பிரதேசத்தை பாரு, இங்க இருந்து கல்கத்தாவை பாருன்னு சொல்ல தெரிஞ்சவனுக்கு இப்படி குனிஞ்சு நீ தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டியா? யோசிச்சு பாருங்க. இன்னொருத்தன் வெக்கம் கெட்டு போய் சொல்றான், இதே இது ஏடிஎம்கே பீரியட்ல பொள்ளாச்சியில நடக்கலையா, அது மாதிரியா இது நடந்தது? அப்ப நீங்க எத்தனை பேர் நடக்கணும்னு நீ எதிர்பார்க்கிற? இல்ல, எதுக்கு எடுத்தாலும் பொள்ளாச்சியில நடந்தது, அதிமுக ஆட்சியில. ஏண்டா அவங்க நல்லா பண்ணலங்கிறதுனால தானடா உங்களுக்கு ஆட்சியை கொடுத்தாங்க. அவங்க நல்லா பண்ணிருந்தா அவங்களே கண்டினியூ பண்ணிருப்பாங்களே. அவங்க சரியில்லை வெக்கம் இல்லாம போஸ்ட் போடுது சார், இது அதிர்ச்சி அடைந்தேன்,
இதை வந்து உடனடியாக செய்ய வேண்டும். நீங்க சொல்ற இடத்துல இல்ல, செய்யற இடத்துல இருக்கீங்க. இந்தியாவில் இளம் தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இங்க இப்படிதான் இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சொன்னவங்க நீங்க தானே. அது வேற வாய், இது நாரவாயா? இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா பெண்களை திரட்டி மெழுகுவத்தி ஏத்தி வந்து நின்னாங்க இல்ல கனிமொழி. இன்னைக்கு வர வேண்டியதான ஒரே ஒரு ட்வீட்டை போட்டு மறைஞ்சிட்டாங்க, ஆளையே காணோம். சின்னவர் எங்க போனாருன்னு பாருங்க. சின்னவர் இது வரைக்கும் ஏதாவது பேசியிருக்காரான்னு பாருங்க. சினிமாவை பத்தி நாங்க சினிமாவெல்லாம் நாங்க பாக்குறது இல்ல. சினிமா நியூஸ்ன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீ என்ன நியூஸ பாத்துக்கிட்டு இருக்கன்னு நாங்க கேட்போம்ல. எல்லாத்துக்கும் வாயை திறக்கிற சூர்யா, பிரகாஷ், அண்டா, குண்டா எல்லாம் எங்க போனாங்க? அப்ப இந்த ஆட்சியில எது நடந்தாலும் நீங்க நவ துவாரத்தையும் மூடிக்கிட்டு உட்கார்ந்து இருப்பீங்க. அதுவும் கூட்டணி கட்சின்னு ஒரு கேடுகட்ட கட்சிகள் இருக்கு பாருங்க. இதுல வேற சொல்லிக்கிறானுங்க கொள்கை கூட்டணியா, வெற்றி கூட்டணியா. என்னடா கொள்கை இருக்கு உங்களுக்கு? கொள்கை முரணா இருக்கிற நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கும்போது அது காமெடியா தெரியல, அது அசிங்கமா தெரியல. ஆனா ஒருத்தர் வந்து தன்னைத்தானே வருத்திக்கிறது வந்து உங்களுக்கு எல்லாம் காமெடியா தெரியுது. அதத்தான் சொல்றேன். அண்ணாமலை இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய இந்த அநியாயத்தை பார்த்து ஒருத்தன் தன்னைத்தானே வருத்திக்கிறான். இந்த மக்களுக்கு இப்படியாவது ஒரு விழிப்புணர்வு வருமா, இப்படி சொன்னாலும் இவங்களுக்கு தெரிய வருமா? அதாவது இவ்வளவு பேசுறானுங்கல்ல, அண்ணாமலை இப்படி எல்லாம் பண்ணாரு. இப்படி பண்ணதுனாலதான் இந்த பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்க மூளை முடுக்கு வரைக்கும் போய் சேர்ந்திருக்கு. இன்னைக்கு தெரியும். ஆமா சார், இல்லன்னா இவங்க வந்து ஒரு 10ஓட 11வது கேஸா மறைச்சு விட்டுருப்பாங்க. இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் கூட, இத்தனை ப்ரூஃப் காமிச்சதுக்கு அப்புறம் கூட அவருக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சால்ஜாப்பு சொல்றதுலயும் அதை மூடி மறைக்கிறதுலயும் காமிக்கக்கூடிய அக்கறை. இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன்னா, அந்த குற்றம் புரிஞ்சவனுக்கும் கட்சிக்கும் சம்பந்தமே இருக்க வேண்டாம். அவன் திமுக காரனாவே இருக்க வேண்டாம். ஏன்னா திமுக காரனா இருந்தா இதை விட கொடூரமான குற்றங்களை செஞ்சிருப்பான். அவன் திமுக காரன் இல்லன்னே நான் வச்சுக்கிறேன். ஒரு பிரியாணி விக்கிறவன், தெருவுல பிரியாணி விக்கிற ஒரு நாய் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள எப்படி போறான்? இவங்க தூக்கிட்டு வராங்கல்ல, அண்ணா பேருன்னு. டேய், நீ சொல்லக்கூடிய அண்ணா பேர்ல இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி சென்னையில இருக்கு. முதல்வர் வீட்டுல இருந்து 2 கிலோமீட்டர் பக்கத்திலேயே இருக்கு. அதுல நீ வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியல. ரோட்ல பிரியாணி விக்கிற ஒரு நாய் அவன் வந்து ரொம்ப ஈஸியா இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள போறான் வரான்னா முதல் முறையா போல. அவன் இந்த இடத்துல சிசிடிவி இருக்கு, எதை வந்து அவன் டிஸ்கனெக்ட் பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கான். அவன் இத முதல் முறையா பண்ணல, ரிப்பீட்டடா பண்றான். அவன் மேல ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குன்றாங்க. அது இல்லாம மத்த இன்னொரு 15 கேஸ் இருக்கு அப்படின்றாங்க. இதுல இவன் மட்டுமே இன்வால்வ்டு கிடையாது. இவன் வந்து ஒரு ஆள் பிடிக்கிற நாய். இவன் ஆளை பிடிச்சு என்னெல்லாம் பண்றான், யாருக்கெல்லாம் சப்ளை பண்றான், இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் பிடிக்கணும். உடனே சொல்றாரு சட்ட அமைச்சர், எனக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல, அவன் எங்க கட்சிக்காரன் இல்ல. நீங்க சொல்றீங்க ஒருத்தர் இல்லன்ட்டு, ஆனா ஆணையர் சொல்றாரு வந்து யாருமே இவர் மட்டும்தான், இன்னொருத்தர்னு சொல்றதெல்லாம் இல்ல. எவ்வளவு முன்னுக்கு பின்னான தகவல் பாருங்க சார். அதுல சொல்றாரு அவனோட டவர் இருக்கிற இடத்த வச்சுதான் நாங்க அந்த நேரத்துல அவன் இங்க இருந்தோம்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு ஏரோப்ளைன் மோட்ல போட்டிருந்தான், அதனால வந்து வேற யாருக்கும் கால் பண்ணறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லைன்னு. ஏரோப்ளைன் மோட்ல போட்டா எப்படி சார் டவர் காமிக்கும்? சொல்லுங்க சார், எப்படி சார் டவர் காமிக்கும்? இல்ல இதுல கொடுமை என்னன்னா, இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் கூட இன்னைக்கு அரசியல்வாதியை விட மட்டமா பிஹேவ் பண்றாங்க. எனக்கு வந்து அவர் சொல்றாரு சார், ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. வேற நீ எப்படி சார் கன்க்ளூஷனுக்கு வருவ? இன்னும் ட்ரையலே வரல, நீ இன்வெஸ்டிகேட்டே பண்ணல, அதுக்குள்ள எப்படி சார் நீங்க முடிவு பண்ண? ஒருத்தர் தான் இருக்காரு, இதுல வேற யாரும் இல்ல, அவன் வந்து போன்ல சும்மா சொன்னா. என்னெல்லாம் கதை கட்டுறீங்க நீங்க? இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் மேல வந்து ஒரு பெரிய ஒரு மரியாதை இருந்தது. ஆனா இவங்களுடைய அந்த பிரஸ் மீட் எல்லாம் இல்ல, அந்த ஐபிஎஸ் அதிகாரி அந்த பிரஸ் மீட்ல உட்கார்ந்து இருக்கும்போது அவரோட பாடி லாங்குவேஜ பாருங்க. அவர் எப்படி பேசுறாரு, ஒரு சிரிப்பா. அதாவது ஒண்ணு நடந்திருக்கு, நீ அசிங்கப்படணும், நீ தான் சென்னையோடைய ஆணையர், உனக்கு அசிங்கம் வரணும், நீ ரியலைஸ் பண்ணணும், இது உன்னோட மிஸ்டேக் நீ ரியலைஸ் பண்ணணும். பண்ணாத வரைக்கும் நீ என்னைக்குமே மக்களுக்கு நல்லதை பண்ண முடியாது. அவர் வந்து சொல்ற, ஓகே இவ்வளவு பேசுறீங்கல்ல, எஃப்ஐஆர் எப்படியா வெளியில வந்தது? எஃப்ஐஆர் வெளியில அது எவ்வளவு பெரிய கேடு யோசிச்சு பாருங்க சார். டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு சொல்றது ஒரு சொல்யூஷனா? எப்படி நீ எஃப்ஐஆர் வெளியில விடுவ? ஏன் தெரியுமா வெளியில விட்டாங்க? அப்பதான் இன்னும் இதை அடுத்து இந்த மாதிரி யாராவது வந்தா கேஸ ஃபைல் பண்ண பயப்படுவாங்க. இந்த பொண்ணு இதுக்கு மேல இத பத்தி பேசுவதற்கு
யாரும் வந்து சப்போர்ட்டுக்கு வரக்கூடாது, அந்த குடும்பமே என்னை உற்று சாமி இனிமே என் பொண்ணு அசிங்கப்பட முடியாதுன்னு சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக தான் அது லீக் செய்யப்பட்டிருக்கு. இல்லன்னா யோசிச்சு பாருங்க, பொண்ணோட பேர்ல இருந்து அந்த பொண்ணோட போன் நம்பர்ல இருந்து தாய் தகப்பன் பேர்ல இருந்து படிக்கிறது வரைக்கும் எல்லாம் எப்படி சார் வரும்? உன் பிள்ளையா இருந்தா நீங்க அப்படி விட்டுருப்பீங்களா? தொழில்நுட்ப கோளாறுனா என்ன சார் ஆகும்? ஓபன் பண்ணி காமிக்குமா? இருக்கிறது பிளாக் ஆகும், டெலீட் ஆகும், இல்ல வந்து ஹைட் ஆகும், இல்ல ஓபன் பண்ணாம கிராக் பண்ண முடியாம போகும். இதுதானே சார் நடக்கும். எப்படி சார் வந்து ஓபன் ஆகும் அது? இல்ல அதை விட இன்னொன்னு சொல்றாரு, தொழில்நுட்ப கோளாறுனால வெளியில வந்திருக்கலாம், இல்லன்னா எஃப்ஐஆர் காப்பியை வந்து விக்டிம்க்கு நாங்க ஒண்ணு கொடுப்போம். அதாவது என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு குடும்பமே கூட வெளியிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. நாக்க புடுங்குற மாதிரி ஹைகோர்ட் கேள்வி கேட்டிருக்குது. அப்படி கேட்டு கூட இவங்களுக்கெல்லாம் ஆனா புத்தி வராதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன கோமாளித்தனம் எல்லாம் நீங்க வந்து சோசியல் மீடியாலயும் மத்ததுலயும் பரப்பிட்டு அண்ணாமலையை பார்த்து நீங்க வந்து கோமாளித்தனம் பண்றான்னு பேசுவீங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? இல்ல இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை கோமாளித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு. அவர் ரொம்ப பிளான் பண்ணி தான் பண்றாரு. மக்களுக்கு நல்லதை பண்ணணும்ன்றது மட்டும் தான் ஒரே நோக்கம். அதனாலதான் அவர் வந்து தன்னையே வருத்திக்கிறாரு. இன்னைக்கு அதை பண்ணதுனாலதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கு எல்லாத்துலயுமே தெரிஞ்சிருக்கு திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாடை தாண்டி மத்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியா இதை எடுக்கவே எடுக்காது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியா என்ன மாதிரி மீடியான்னு திமுகவினுடைய அமைப்பு செயலாளரே சொல்லிட்டார். இப்ப நடக்கிறத பார்த்தா அவர் சொன்ன வார்த்தை, அவர் சொன்னார் இல்லையா ரெட் லைட் மீடியான்னு, இதை விட அசிங்கமான வார்த்தை எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுவும் திமுக காரன் தான் சொல்லணும், வேற யாராலும் சொல்ல முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது 100% சரி. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவர்களுக்கு மட்டுமே உரித்தானது, நமக்கெல்லாம் அது தெரியாது. இன்னொரு இன்சிடென்ட்ல அதே அமைப்பு செயலாளர் சொல்லுவாரு இவனுங்க வந்து என்ன மாதிரி ஆளு அப்படின்னு. ஏன்னா இந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு அந்த பிரைம் டைம் விவாதத்துல எதை விவாதிக்கிறானுங்க? ரெட்டை இலை முடக்கப்படுமா, இபிஎஸ் ஓபிஎஸ் பிரச்சனை, டிடிவி பிரச்சனை. ஏன்டா இது அவங்களோட கட்சி பிரச்சனைடா, அவனுக்கு இரட்டையில கிடைக்குது கிடைக்காம போது ஏதாவது பண்ணட்டும். இதை விட கொடுமை பாருங்க, இன்னைக்கு வந்து அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு நான் தான் காவலர், ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய கடவுளே நான் தான். இன்னைக்கு தமிழக அரசியலை நிர்ணயிக்க போறதே இவர் தான், இவரை சுத்திதான் தமிழக அரசியலே இருக்குன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க பாருங்க. அந்த தலைவர் என்ன சொல்றாரு, இது வந்து ஆதாயத்துக்காக அண்ணாமலை பண்றாராம். இவர் வந்து போராட்டம் நடத்துறாரு, 1000 முறை அம்பேத்கர் பேரை சொல்ற போராட்டம் நடத்துறாரு. அது எதுக்காக நடத்துறாரு? ஆதாயம் இல்லையா? அம்பேத்கர் கூட்டணி கட்சி தலைவர் என்ன சார் சொன்னாரு? அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்கன்னு கேட்டாங்கல்ல. ஆனால் எதற்கு அரசியல் பண்றீங்கன்னு கூட ஒரு நியாயம் வேணும் சார். நீங்க அம்பேத்கரை உங்க பொழைப்புக்காக யூஸ் பண்றீங்க சார். இல்ல அதான் அம்பேத்கர் பேரு நீங்க 1000 முறை சொல்லுங்க. ஏன்னா உங்களை விட அம்பேத்கருக்கு அதிகமா மரியாதை கொடுக்கிறது மக்கள். பொதுமக்களுக்கு தெரியும் அம்பேத்கர் யாருன்னு. அவரை வந்து தெய்வமா மதிக்கிறாங்க, அவருக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. அவர் சொன்ன கொள்கையை எவனாவது ஃபாலோ பண்றீங்களா? அவரை வந்து ஒரு மார்க்கெட்டிங் டூலா 70 பேர் செத்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துல 60 பேர் வந்து பட்டியலின மக்கள், அதற்கே குரல் கொடுக்காதவர். வேங்கை வயல் 2 வருஷம் ஆக போகுது, இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு காரி துப்ப முடியாத கூட்டணி கட்சியில இருந்துகிட்டு எனக்கு சீட்டும் ஓட்டும் வேணும்னு அப்படியே புடிச்சுக்கிட்டு இருக்கிறவர் இத பத்தி எல்லாம் பேசுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சோன்னா நம்ம தான் சார் முட்டாள். நிச்சயமா மக்கள் முட்டாளுன்னு தெரிஞ்சதுனாலதானே அம்பேத்கர் பேர் 1000 முறை சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் 1000 முறை அம்பேத்கர் பேரை சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டுல பாலாரம் தேனாரும் ஓட போதா? தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு அவருக்கு கூட ஒரு சீட்டு கிடைக்கும் சார். அவருக்கு கூட ஒரு சீட்டு கிடைக்கும் சார். அதுதான் ஆதாய அரசியல். கூட உனக்கு ஒரு சீட்டு வேணும்ன்றதுக்காக அம்பேத்கர் பேர் 1000 முறை சொல்றல்ல, அதுதான் ஆதாய அரசியல். மக்களுக்கு நல்லதை நடக்கணும், இந்த அரசாங்கம் செய்யற தப்ப வந்து சுட்டி காட்டணும்னு ஒருத்தன் தன்னையே வருத்திக்கிறான் பார், அவன் தான் மக்களுக்கான தலைவன். இத தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும். தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது ஷேம் ஆன் ஸ்டாலின் சொல்றாங்கல்ல, இது நாட் ஒன்லி ஷேம் ஆன் ஸ்டாலின். அது இந்த மாதிரியான தவறுகளுக்கு யாரெல்லாம் துணை போறான் பாருங்க, அந்த அதிகாரிகளுக்கும் ஷேம் தான். படிச்சுட்டு வந்த அதிகாரிக்கும் ஷேம், படிக்காம வந்திருக்கிற அரசியல்வாதிக்கும் ஷேம். இவனுங்க எல்லாரையும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க பாருங்க, அந்த மக்களுக்கும் ஒரு அசிங்கம் சார். அவங்க எல்லாம் ஷேம்லெஸ் பீப்புள் சார். அதனாலதான் இத பற்றின ஊடக விவாதம் வரும்போது கூட சம்பந்தமே இல்லாம
ஒருத்தன் சொல்றான் அந்த பொண்ணு ஏன் அந்த சமயத்துக்கு அங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு அம்மா சொல்லுது, இதற்காக தான் சொன்னோம் சிஎம் வேந்தர் ஆகணும். இதற்காக தான் சொல்றோம் வந்து மாநிலத்துக்கு வந்து சுயாட்சி கொடுக்கணும். இதற்காக தான் சொல்றோம் மாநில வந்து பட்டியல்ல கல்வி. என்னத்த நீ பேசுறன்னு நம்ம கேட்போம்ல. இன்னைக்கு வந்து நீங்க சொசைட்டி பப்ளிக்கு வந்து என்ன சொல்றீங்க? ஆளுநர் எங்களோட மோதல் போக்க கையாளுறாங்க, ஆளுநர் எங்களோட மோதல் போக்க கையாளுறாங்கன்றீங்க. யுஜிசி என்ன ரூல் சொல்லுதோ அதை செய்ய மாட்டேன்னு நீங்க சொல்றீங்க. அதனாலதான் இந்த பிரச்சனை சார். இது ஒரு யூனிவர்சிட்டியோட பிரச்சனை இல்ல சார், 6 யூனிவர்சிட்டியில இருக்கு சார். இங்க இந்த நிர்வாகம் முழுக்க முழுக்க சீர்கெட்டு போறதுக்கு காரணம் தலைமையே இல்லாததுதான். அப்ப அந்த தலைமை இல்லாததுக்கு காரணம் யாரு? நீங்க தான். உங்களுடைய வரட்டு பிடிவாதம் தான், உங்களுடைய அரசியல் தான். எப்படியாவது அரசியல் செஞ்சிருவேன்னு நம்புறதுதான். ஏன் நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகல? ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் நீங்க தோத்து போவீங்க. வெஸ்ட் பெங்கால்ல இவருக்கு அக்கா ஒருத்தங்க அங்க இருக்காங்கல்ல, ஸ்டாலின் அண்ணனுக்கு அக்கா ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அந்த அக்கா என்ன பண்ணுச்சு? 28 பேரை வந்து அந்த அம்மாவா விசியா போட்டாச்சு. போட்டு கொண்டு போய் குடுக்குறாங்க. 2 பேரை அக்செப்ட் பண்ணிட்டு 26 பேரை அந்த சான்சலர் அவர்கள் கேன்சல் பண்றாங்க. ஏன்னா அந்த 2 பேர் ஆஸ் பர் த ரூல் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவங்க. 26 பேர் அந்த ரூலை கனெக்ட் பண்ணாம பண்ணவங்க. இந்த அம்மா அதை ஒத்துக்கல. ஏன்னா நமக்கு பிடிவாதம் இருக்குல்ல, நமக்குதான் சுயமரியாதை ஜாஸ்தியாச்சுல. இங்க இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் நறுக்குன்னு கூட்டு வச்சு சொன்னா யூஜிசி என்ன சொல்லுதோ அதை தான் கேட்க முடியும். இந்த 2 பேர் அப்பாயின்மெண்ட் சரி, இந்த 26 அப்பாயின்மெண்ட் தப்பு. நீ போய் முதல்ல யூஜி கரெக்டா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்து அதுக்குள்ள சர்ச் கமிட்டியை போட்டு செலக்ட் பண்ணுன்னு. அப்போ நீ ஏன் சர்ச் கமிட்டிக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலன்னு இப்ப புரியுதா? நீட் மாதிரியே இதுலயும் முழுக்க அரசியல் செஞ்சு அந்த அரசியல்ல ஏதாவது ஆதாயம் பண்ண முடியுமான்னு பார்த்து உன்னுடைய அரசியலுக்காக பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்களை நியமிக்காம போய் அதனால பிள்ளைகளுக்கு பிரச்சனை, நிர்வாகத்துக்கு பிரச்சனை, அப்பாயின்மெண்ட்ல பிரச்சனை, பாதுகாப்புல பிரச்சனை, இத்தனை பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம், முழுக்க முழுக்க காரணம். அதாவது திமுக காரன் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது தமிழக மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இவன் எங்க கைய வச்சாலும், இவன் எங்க காலை வச்சாலும் பிரச்சனை தான். இவன் எங்க கைய வச்சாலும் எங்க காலை வச்சாலும் அவனுக்கு ஆதாயத்துக்கு தான் பண்ணுவான். மக்களுக்கு நல்லதை பண்ணக்கூடிய அரசாங்கமே இல்லை இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்த மக்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும். திரும்ப திரும்ப சொல்றோம், எத்தனை வாட்டி சொல்றோம், திரும்ப திரும்ப சொல்றோம். ஏன்னா நம்ம பல நாட்களா சொல்லிட்டு இருக்கோம், என்ன வேணாலும் அநியாயம் பண்ணுங்க, என்ன வேணாலும் அட்டூழியம் பண்ணுங்க, ஆனா கல்வித்துறையில மட்டும் கைய வைக்காதீங்கன்னு. ஆனா கல்வித்துறையை வந்து இவங்க சீரழிக்கிற விதத்தை பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா தமிழ்நாடு வந்து எங்க போகும்னே தெரியல. நீங்க இமேஜினே பண்ண முடியாது. ரொம்ப வருத்தமா இருக்கு சார். இவங்க பண்ற வேலை எல்லாமே அவ்வளவு வருத்தமா இருக்குது. அண்ணாமலை சார் சொல்றாரு வந்து நீ பிஎஸ்என்எலுக்கு பில்லே கட் பண்ணிட்டேன்னு. நீ பொய்யா பேசுற, யாரு கட்டலன்ட்டு. அடுத்த நாள் அந்த பில்ல வந்து அவரு பப்ளிஷ் பண்ணதுக்கு பிறகு இந்த நாங்க கட்டுறதுக்கு சொல்லியிருக்கோன்றீங்க. 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் தேர்வுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது, யோ பிள்ளைங்களுக்கு அடிப்படை அறிவே இல்லாம வருதியா, அப்ப முதல்ல 5ஆம் கிளாஸ்லயே அதை சரி பண்ணணும்யா. நம்ம வந்து அதுக்கு ஃபெயிலா போனா கூட பிரச்சனை இல்ல, 2 மாசம் உட்கார வச்சு சொல்லி கொடுத்து புரிய வச்சு 6ஆம் கிளாஸ்க்கு அனுப்பலான்னா அந்த நோட்டீஸ் வந்து அடுத்த நிமிஷம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொங்குறாருன்னா ஏன் பொங்குறாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுங்களா? அப்புறம் போஸ்டர் ஒட்டுறதுக்கும் அவங்களுக்கு கோஷம் போடுறதுக்கு ஆள் இல்லாம போயிடுவாங்கல்ல. கரெக்ட். அவன் 5ஆவதுல ஃபெயில் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், 2 மாசத்துல திருப்பி டெஸ்ட் வச்சு நீங்க அவங்கள படிக்க வச்சிருவீங்க. இல்ல 5ஆவது அந்த 2வது டெஸ்ட்லயே ஃபெயில் ஆயிட்டான்னா அவன் சின்ன பையனாதான் இருப்பான். 5ஆவதுனா 10 வயசு தான். அதனால அவனை உட்காருடா படினா சொன்னா கேட்டு படிப்பான். 8ஆம் கிளாஸ்லயும் அதே மாதிரி. ஆனா அவனை நீங்க 1ஆவதுல இருந்து 9ஆவது வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு 10ஆவதுல போய் ஃபெயில் பண்ணிட்டான்னா அப்பதான் அவன் டீனேஜரா இருப்பான். 15 வயசு இருக்கும். அப்பதான் அவனை நீங்க வந்து டாஸ்மார்க்கு கொண்டு போக முடியும். அப்பதான் நீங்க அவனை வந்து கஞ்சா வச்சு அவனை போதைக்கு அடிமையாக்க முடியும். அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் இவனுக்கு கோஷம் போட வருவான், இவனுக்கு ஓட்டு போட வருவான். இதத்தான் பண்றானுங்க. ஆனா என்ன பண்ணுவானுங்க, தூக்கிட்டு போவானுங்க. ராஜஸ்தானோட கம்பேர் பண்ணு, பீகாரோட கம்பேர் பண்ணு, உத்தரப்பிரதேசோட கம்பேர் பண்ணு. தமிழக மக்களே புரிஞ்சுக்கங்க. அதாவது இன்னைக்கு நம்மளுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷமும் 125 140 பேர் பாஸ் ஆனாங்க தமிழ்நாட்டுல இருந்து. இன்னைக்கு 25 பேர் 30 பேர் தான் பாஸ் ஆகுறாங்க. சமச்சீர் கல்வி 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பாஸ்.
நீ படிச்சாலும் பாசு, படிக்கலனாலும் பாசு, ஸ்கூலுக்கு வந்தாலும் பாசு, ஸ்கூலுக்கு வரலனாலும் பாசுன்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கு இப்படி குறைஞ்சிருக்கு. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஹிந்தி திணிப்பு, ஹிந்தி திரிப்பு. இதே நிலைமை கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா IPS IAS அதிகாரியும் தமிழ் பேசாத மத்த மாநிலத்தில இருந்து வந்தவனாத்தான் இருப்பான். அன்னைக்கு நீ போகும்போது தமிழ்ல அவங்கிட்ட பேசவே முடியாது. பை டிஃபால்ட் நீ ஹிந்தியில தான் பேச போற. சும்மானா தமிழை வளர்க்குறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே எத்தனை குழந்தைங்க தமிழே பேசாத குழந்தைங்க எவ்வளவோ இருக்குது. இவ்வளவு பேசுற அரசியல்வாதிங்க இருக்கானுங்களே, எவனாவது அவனோட பொண்ணையோ பையனையோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சுக்கிறானா? 2 லாங்குவேஜ் பாலிசின்னு சொல்றானுங்களே, அந்த 2 லாங்குவேஜ் பாலிசியில எந்த அரசியல்வாதியோட பையனோ பொண்ணோ படிக்குதா? ஒருத்தன் பொண்ணு பையன் கூட படிக்கிறது கிடையாது. தமிழே சார் எவ்வளவு டிராப் அவுட்ஸ் ஆகுதுன்னு இவங்களுக்கு தெரியல சார். இன்னைக்கு ஒரு ரெக்கார்டு சொல்லுது 56% தமிழகத்துல குழந்தை திருமணம் அதிகரிச்சிருக்குதுன்னு. அதற்கு என்ன சார் காரணம்? தமிழ்நாட்டுல பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பெத்தவங்க நினைக்கிறாங்க. உன்கிட்ட மல்லு கட்டுறதுக்கு பதிலா என் புள்ள ஏஜென்ட் பண்ணுச்சா, கல்யாணம் பண்ணி வச்சனா, என் கடமை முடிஞ்சதுன்னு யோசிக்க கூடிய அளவிற்கு இந்த சமுதாயத்தை ஈவேரா மண்ணுன்னு சொல்லி நாசம் பண்ணி நீங்க தள்ளி வச்சிருக்கிறீங்க. அந்த தள்ளி விட்டதுடைய பலன் இன்னைக்கு பொதுமக்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நீங்கெல்லாம் சுகவாசிகளாக சொத்துக்கு மேல சொத்து சேர்த்துக்கிட்டு அடுத்தவனை பார்த்து கோமாளின்னு ஏளனம் பேசிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எப்பதான் நமக்கெல்லாம் புத்தி வரப்போகுது? நாமெல்லாம் எப்பதான் கண்ணை முழிக்க போறோம்? இல்ல, இவ்ளோ பண்றோம், இவ்ளோ பேசுறோம். அண்ணாமலை இவ்ளோ சொல்றாரு. அதாவது நீங்க கூட சொன்னீங்க, இது வரைக்கும் பாருங்க 3 வருஷமா அண்ணாமலைய போற வர பத்திரிகையாளர், போற வர நாயெல்லாம் கேள்வி கேட்கும். கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் அவ்வளவு புள்ளி விவரம். கடந்த 10 வருஷத்துல என்ன ஆச்சு, 15 வருஷத்துல என்ன ஆச்சு, இந்த ஸ்டேட்ல என்ன ஆச்சு, அந்த ஸ்டேட்ல என்ன ஆச்சு, இவ்வளவோ எடுத்து சொல்லி இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் கூட இந்த மக்கள் மண்டையில ஏறல அப்படின்னா என்னதான் எதிர்பார்க்கிறாங்க தமிழக மக்கள்? குவார்ட்டரும் கோழி பிரியாணி தான் பாக்குறாங்களா? அதுக்குதான் அடிமையா? தமிழகம் எல்லாத்துலயும் முன்னோடி, தமிழகத்துல இருக்கிறவன் தான் படிச்சு அமெரிக்கா வரைக்கும் போறான். ஏன்டா அமெரிக்கா வரைக்கும் போற அறிவு இல்ல நீங்க ஏன் ஒரு குவார்ட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் உங்க ஓட்டை விக்கிறீங்க? ரொம்ப வருத்தமா இருக்கு சார். அட்லீஸ்ட் 2025 மக்களுக்கு நல்ல விதமாக உண்மைகள் புரியக்கூடிய ஒரு வருஷமாக நாம பேசுறதுக்கு ஒரு பலன் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசை சார். அது நடக்கணும்னு நாம பிரார்த்திக்கலாம், அதற்குரிய செயல்களை செய்யலாம். அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். இல்ல, அததான் இப்ப அண்ணாமலையும் பண்றாரு. எவ்வளவோ பேசியாச்சு, எவ்வளவோ சொல்லியாச்சு, கடைசியில வேற வழியே இல்ல, கடவுள் கிட்டதான் சரணடையணும். அதனாலதான் இன்னைக்கு மக்களுக்காக, உங்களுக்காக அவர் உடம்ப வருத்திக்கிறாரு. இந்த தமிழக மக்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் செருப்பு போடாம நடக்க போறேன்றாரு. இவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவர் 48 நாள் விரதம் எடுக்கிறாரு. 48 நாள் விரதம் இருந்து எல்லா முருகர் கோயிலுக்கும் போறேன், கடவுளை கும்பிடுறேன். ஏன்னா மக்கள் கிட்ட சொல்லி ஒன்னும் நடக்கல சார். அதுக்கு கூட ஒரு நாதாரி போஸ்ட் போடுது சார். ஜோசியர் அவருக்கு சொல்லியிருக்காரு, பச்சை வேஷ்டி கட்டி இந்த நேரத்துல 6 சவுக்கடி கொடுத்து இத்தனை நாள் விரதம் இருக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே நாய்க்கு தெரியல, ஏதோ ஒரு ஜோசியர் தான் மஞ்ச துண்டை போட்டுக்கிட்டு துணைவி வீட்டுக்கும் மனைவி வீட்டுக்கும் அங்கேயும் எங்கேயும் போயிட்டு வாடான்னு சொன்னாரு. அவன் தலைவன் மஞ்ச துண்டை போட்டுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருந்தானே, அவனுக்கு எந்த ஜோசியர் சொன்னது? அவங்களுக்கு எல்லாம் அப்படி சொன்னதுனாலதான் சார் நீங்க இவருக்கும் இப்படி சொல்லியிருப்பாரோன்னு தோணுது. அது புரியுதா உங்களுக்கு? அவருக்கு அப்படி சொல்லி நடந்ததுனாலதான் இவங்களுக்கும் அப்படி சொல்லி இருப்பாங்களோன்னு என்ன தோணுது? இல்ல, எந்த ஜோசியர் சொல்லி முதல்வருடைய மனைவி இன்னைக்கு கோயிலா போயிட்டு இருக்காங்க? எந்த ஜோசியர் சொல்லி இன்னைக்கு முதல்வருடைய மனைவி அங்க போய் பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இன்னைக்கு மக்கள் பாத்தீங்கன்னா 2-3 வாரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சு புயல் வெள்ளத்துல செத்துக்கிட்டு இருக்காங்க. முதல்வருடைய பொண்டாட்டி போறாங்க பால் அபிஷேகம் பண்றதுக்கு. அதுக்கு பின்னாடி 4 அமைச்சர் போறான். அதுக்கு பின்னாடி ஒரு 1000 போலீஸ்காரன் போறான். இந்த போலீஸ்காரனை மனைவி வீட்டுக்கும் துணைவி வீட்டுக்கும் காவல் போடுறதுக்கு பதிலு இவனுங்க 10 வீட்டுக்கு போற போலீஸ்காரனை எடுத்துட்டு போய் 10 ஸ்கூலுக்கு போடு, 10 காலேஜுக்கு போடு. இன்னைக்கு எல்லா காலேஜ்லயும் பாத்தீங்கன்னா இதான் நடக்குது. ஒண்ணு போதை, இல்லையா பெண்ணுங்களை ஏதாவது பண்றது. எப்பதான் இதெல்லாம் புரிஞ்சுக்க போறீங்க? மக்கள் என்னைக்குதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க? தப்பு பண்ணியாச்சு, இவனுங்களுக்கும் 4 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு 1.5 வருஷம் இருக்கு. இந்த 1.5 வருஷம் இத மாதிரி அநியாயங்கள் நடக்க கூடாதுன்னு நம்ம எல்லாம் சேர்ந்து வேண்டிக்கணும். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தேர்தல் வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல புத்தி வரணும், நல்ல ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கணும்.
அதுக்கு நம்ம பேசுறதையும் பேசுவோம், உங்களுக்காக கடவுளையும் வேண்டிக்குவோம். நன்றி மேடம். நன்றி.